ஹாய். நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ண போகிறோம். இன்னையிலேருந்து ஒவ்வொரு விஷயங்களும் இந்த சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, மக்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்கோ அதை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைய நாளில் இன்னைக்கு பயனுள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசு தேர்வுகள் இயக்கத்தில் ஒரு வெளியிட்டு விட்டுருக்காங்க. தனித்தேர்வர்கள், அதாவது அரியர்ஸ் எழுதுகிற குழந்தைங்க. நிறைய பேர் வந்து 10th எழுதிட்டு வீட்டில் இருப்பாங்க, 11th எழுதிட்டு வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ஒரு லைஃப்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கான டைம் கிடைக்காது. அதை பற்றி யோசிக்கிற டைம் கூட இருக்காது. எதில் சர்ச் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கான இயர் போக போக படிக்கணுங்கிற தாட் வராமையே போயிடும். அவ்வளோதான், அவங்க லைஃபே அதோட ஒரு சின்ன கொஸ்டின் மார்க்கோடு நின்றுது. ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தனித்தேர்வர்கள். அவங்க அரியர்ஸ் எழுதுகிற குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை புதுசாக எக்ஸாமே எழுதாமல் ஏஜ் ஆகிட்டு 10th படிக்கணும்னு இருக்கிறவங்களா இருக்கட்டும், 12th படிக்கணும்னு இருக்கிறவங்களா இருக்கட்டும், 11th படிக்கணும்னு இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 6/12/2024 அன்னைக்கு www.dge. அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. இதை தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். டிஜி வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கான தனித்தேர்வர்களுக்கு எக்ஸாம் டேட் விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு, என்னையிலேருந்து எது முடியும் அப்படின்னா 6/12/2024 இருந்து 17/12/2024 இந்த பிட்வீன் டைமுக்குள்ளே அவங்க அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அந்த டேட் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிட்டு, இந்த மெசேஜ் மூலமாக நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ணுறோம். யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். இது என்ன சார் பண்ணணும், இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் ஒர்க்கு தான். அவங்க 10th படித்த டிசி, இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான மார்க் ஷீட் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அந்த மார்க் ஷீட், 11th டிசி மார்க் ஷீட், இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்மளோட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தை அப்ரோச் பண்ணணும். அங்கே போனாங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ கரூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரூரில் தான் இருக்குது, கலெக்ட்ரேட்டில் தான் உள்ளே தான் இருக்குது. ஸோ அங்கே போய் அவங்கள அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கான அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஹால் டிக்கெட் வர டேட்டும் டிக்ளேர் பண்ணுவாங்க பின்னாடி, அதை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம்.